சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டு கையை கழுவிட்டு போயிருக்கலாம்ல உச்சநீதிமன்றம். ஆனால் பண்ணலை. என்ன பண்ணுறாங்க? 2 அதிகாரிகளும் ஜட்ஜையும் போடுறாங்க. சிபிஐ விசாரணை மட்டுமல்ல, இந்த சிபிஐ விசாரணையை கண்காணிக்க ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி ரோஸ்தகியை அவர் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் நியமிக்கிறோம். அவர் தனக்கு உதவியாக தமிழக காவல்துறையில் இருக்கும் 2 ஐபிஎஸ் அதிகாரிகள், இருவரும் ஐஜி ரேங்குக்கு குறையாதவர்கள். அப்படின்னா டிஜிபி, ஏடிஜிபி அல்லது ஐஜி, இந்த 3 ரேங்கில் யாரை வேணால் அவர் 2 பேரை எடுத்துக்கலாம். அந்த 2 பேர் சிபிஐ விசாரணையை மானிட்டர் பண்ணுவாங்க. ப்ளஸ்ஸு இவருக்கு அது உதவுவாங்க. இது எல்லாம் நடக்கும். இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு நோடல் ஆஃபீஸர் தமிழக கவர்மெண்ட்டு போட்டுக்குங்க. அவங்க 3 பேருக்கும் பாலமாக இருக்கணும். இந்த விசாரணையை உடனடியாக சிபிஐ அதிகாரிகள் இந்த அவசியம் கருதி உடனடியே களத்தில் இறங்குங்க. மிக விரைவாக முடியுங்க. மாதம் உங்களுடைய ரிப்போர்ட்டை இவர்களுக்கு சப்மிட் பண்ணுங்கள். அதை இவர்கள் ஆராய்ந்து வேறு ஏதாவது சுணக்கமோ இல்லை வேறு ஏதாவது இருந்தாலும் இந்த 2 ஐபிஎஸ் அதிகாரிகள் வழிகாட்டுவார்கள். ப்ளஸ்ஸு இவரும் பண்ணுவார். இதில் ஏதாவது பிரச்சனை இருந்தால், இது இன்டிம் ஆர்டர், இதில் ஏதாவது பிரச்சனை இல்லை சிபிஐ விசாரணையில் சுணக்கமோ இல்லை வேறு ஏதாவதுன்னா யார் வேண்டுமானாலும் உச்சநீதிமன்றத்தை அணுகலாம்.